வச்சு என்னன்னு நாங்கள் வந்து ரொம்ப பாக்கியவதி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 2-3 முறை முதலமைச்சராக இருந்தவர் வந்து ஒரு பிரதமர் வந்து இவ்வளோ மோசமான எழுத்தாக்கிறார். அதை பற்றி நான் பதில் சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் நான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். அதை எப்படி பார்க்குறீங்களா? ஆட்சி வந்து பங்குன்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்து பிஜேபி அப்படி சொல்லிச்சு. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. இது என்ன ஒரே முரண்பாடாக இருக்கு உங்களுக்கு? எங்களுக்குள்ள முரண்பாடு இல்லை. நாங்கெல்லாம் 2024 உங்களுக்கு தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம். மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது என்கிறதுல நான் அன்கண்டிஷனலாகவே சப்போர்ட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் 24 தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. இந்த கூட்டணியை குறிப்பா அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில இணைந்து நின்றால்தான், ஓர் குடையின் கீழ் இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். 21 திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள்லாம் அது சொல்கிற கருத்து. பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அவருடைய முயற்சியினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது. அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம். இதுல முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இது யாருக்கு எதிராக சொல்றதோ, அதே மாதிரிலாம் எதிர்கருத்தோ குழப்பத்தை உருவாக்கவோ சொல்லல. திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை 24 தேர்தலில் மோதி இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார். இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது. ஏன்னா ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம். நீங்க சொன்ன மாதிரி சில பேர் டிபேட்ல எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவருக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான். அப்படி அறியாமை உள்ளவங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு. இப்பயும் அவர்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும். கரெக்டு தானே? அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன். இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது. திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் எனது கருத்து. நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு. என்னை கூட அன்னைக்கு திருச்சியில் கேட்டாங்க. நான் அவரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லினேன். அதுதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அரசியல் மாற்றங்கள்ங்கிறது நீங்க அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இல்ல, எங்க சித்தி அவங்க அடுத்ததுதான் அரசியல் கட்சியெல்லாம். சித்தி என்கிற முறையில் டிடிவி தினகரனும் அவங்களுக்கும் நல்ல உறவு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.